அன்பான நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என் போல் அமர்ந்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்த தலைப்பெண்ணால் மாணவரும் சமூக தொண்டு பற்றி எனக்கு தெரியும் சில வார்த்தைகளை உங்களுடன் பேசலாம் என வந்துள்ளேன். மாணவர்களுக்கு இரண்டு முக்கிய கடமைகள் உண்டு. ஒன்று வீட்டு கடமை, மற்றொன்று சமூக கடமை. மாணவர்கள் இதிலிருந்து தப்பையல்லாது. சமூகம் என்பது மக்கள் பலரும் ஒன்றாய் வாழும் பகுதி ஆகும். எந்த ஒரு தனி மனிதனும் சமூகத்தை சார்ந்தே வாழ முடியும். சமூகம் என்பது யாரோ வேலைகள் செய்ய வேண்டிய செயல் என்று ஒதுக்க வேண்டாம், மறைக்க வேண்டாம். தன் வீட்டில் மரம் நட்டு வளர்ப்பது என்பது குடும்ப தொண்டு, சாலையில் மரம் நட்டு வளர்ப்பது என்பது சமூக தொண்டு. இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் உள்ளன. மாணவர்கள் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் தொண்டுகள் அதிகம். நான் நடந்து செல்லும் வழியில் கல்லோ முள்ளோ இருந்தால் அதை எடுத்து அப்புறப்படுத்தலாம். சாலையில் மரம் நட்டு வளர்க்கலாம். சூழலில் விளம்பரம் பண்ணாமல் தடுக்கலாம். சாலையின் நடுவே எச்சில் உமிழாமல் இருப்பது. கண்ணு தெரியாதவர்களுக்கோ வயது மூத்தவர்களுக்கோ ஒரு புறத்திலிருந்து அப்புறம் கொண்டு செல்ல உதவலாம். மாணவ மாணவிகளை நாள் கிழமை பார்க்காமல் இன்றிலிருந்து சமூக தொண்டுகளை ஆற்ற புறப்படுங்கள் என்று கூறி சிற்றுரையை முச்சுரையாக்கி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.